வசுதேவரையும் தேவகியும் விடுவிச்சான் கம்சன். அவள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டோம். சில பேர்கிட்ட சில நல்ல குணம் உண்டு. தேவையில்லாம உங்களை ஹிம்சை பண்ணுவேன். அவன் சொன்ன வார்த்தை அசரீரி வாக்கு சொன்னது 8வது கர்ப்பம். தாத்தா நாரதர் அதுக்கு வியாக்கியானம் வேற பண்ணி கொடுத்தாரு 8க்கு 8. இப்ப பார்த்தா அம்பாள் சொல்றா உன்னை கொள்றவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான் அப்படின்னு. அப்ப என்ன தெரியறது இதுல அப்படின்னா, இத்தனை நாளா மனிதர்கள் மட்டும்தான் பொய் சொல்லுவார்கள் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இப்பதான் தெரிகிறது தெய்வமும் பெருத்தம் பக்தி நமர்த்தியாயேன கேவலம். தெய்வமும் பொய் சொல்லும் அப்படிங்கிறது இப்பதான் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு ராத்திரி 1 மணி இந்த கதையெல்லாம் நடக்கிறது 2 மணி இருக்கலாம். உடனே ஒரு அவசர மீட்டிங் மினிஸ்டர்களோட. பொதுவா நம்ம சாஸ்திரங்கள்ல காரியங்கள் செய்யலாம், விசேஷமான சில முடிவுகள் எடுக்கிறது, சில மங்களமான காரியங்கள் நடுராத்திரியில பண்ணக்கூடாது. நடுராத்திரியில பண்ணினா அதுக்கு ரிசல்ட் சரியா இருக்காது. அப்படின்னா என்ன சார்னா, இவன் நடுராத்திரியில தான் யோசனை பண்ணினான். இது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி தீ வச்சுட்டு போனோடனே ராவணன் அர்த்தராத்திரியில தான் யோஜனை பண்றான். மந்திராலோசனை பண்ணினது தாக்குதல் வேற, நான் சொல்றது யோஜனை. இது 2மே உருப்படல. இன்னும் நிறைய சொல்லலாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அர்த்தராத்திரியில ஒரு காரியம் செஞ்சா உருப்படாதுங்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சதே பெரிய திருஷ்டாந்தம். அர்த்தராத்திரி 1 மணிக்கு கொடுப்பான், இன்னி பிறந்த விடியல. இவர் என்ன பண்ணா, இவனோட மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டான், என்ன பண்ணலாம். அதுக்கு அவா சொன்னா, இந்த மனுஷியர்களை விட்டுடுவோம், உங்களுக்கு பயம்ங்கிறது தேவதைகள் தேர்ந்துதான். கேச்சித் பிராஞ்சலயோ தீனாஹ ன்யஸ்தசஸ்திராதிவங்கசஹ முக்த கச்ச சிகா கேச்சித் பீதாஸ்ம இதி வாதினஹ. உங்களை கண்டு தேவதைகள்லாம் நடுங்கறா. எப்படி நடுங்கறா அப்படின்னா, முக்த கச்ச சிகா கேச்சி, தலை அவிழ்ந்தது தெரியாம, வேஷ்டி அவிழ்ந்தது தெரியாம ஓடுறான் உங்களை பார்த்துட்டு. அதனால தேவதைகள்லாம் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டான். தேவதைகளுக்கு மேல டாப்புங்கிறது 3 பேர் தான், பிரம்ம விஷ்ணு ருத்ரால் அப்படிங்கிறது தான். அதுல பிரம்மா எப்படி அப்படின்னு சொன்னால், அவர் பாட்டுக்கு கமண்டலு, தர்ப, புஸ்தகம், ஜபமால, ஆசனம், ஜபம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இவரால் நமக்கு என்ன பிரச்சனை? இதை கண்டு நமக்கு என்ன பயம்? இதை கண்டு பயம் இல்லாதனாலதானே நாங்கெல்லாம் தண்ணியில நிற்கிறோம். ஒரு ஜபமால, ஒரு புஸ்தகம், ஒரு பூனல், ஒரு தர்பம், இதை கண்டு பயந்த காலமும் உண்டு. பயப்படுவா, சபிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு. இப்ப அவனும் பயப்படுறதில்லை, இவனோட சாபமும் பலிக்கிறதில்லை. என்ன வேணாலும் ஜபிச்சுக்கோங்கிறான். இவ சாபம் ஏன் பலிக்காதுன்னா தபசு கிடையாது. பத்தோட பாப்பொழியாது, தமிழ் பத்தோட பாப்பொழியாது அப்படின்னு என்னன்னு தெரியுமா? 10 காயத்ரியாவது ஒரு வேலைக்கு ஜபம் பண்ணினாதான் பிராமணனாவே இருக்க முடியும். இந்த ஜபம் மன்னல்னா பிராமணியம் போயிடும். அதை எதிர்மறையா பிராமணியம் போயிடும்னு சொல்லாம அவங்க சொல்றால் பத்தோட பாப்பொழியாது அப்படின்னு. இது என்ன பாடங்களா சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. 2வது, பிரம்மாவை விட்டுடுங்க. சம்புனாவா வனூகசா, சிவபெருமானை பத்தி கவலையே படவாங்க. அவர் பாட்டுக்கு பித்தாய் பிறை சூடின்னு எங்கேயோ காட்டுல சுத்தின்னு இருப்பார். இந்த நகரத்து பக்கமே வரமாட்டார். அவர் இருக்கிற கோவில் முழுக்க பார்த்த எல்லாம் தில்லை வனம், வேத வனம், அந்த வனம், இந்த வனம் எல்லாம் காடு தான். ஏதாவது ஒரு ஊர்ல குடியிருந்தாருன்னு உண்டு. அவர் சிவங்கோவிலே பார்த்த எல்லாம் ஈசானத்துல ஒரு மூலையில தான் வைப்பார். ஏன்னா அவருக்கு அதை தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக.
இது ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது, சுத்தி எல்லாரும் குடி வந்துட்டாப்ப. மூணாவது விஷயம், மிச்சம் இருக்கிறது விஷ்ணு தான். இந்த விஷ்ணு தான், விஷ்ணுவும் மாயாவினாம் வரா. விஷ்ணு தான் உங்களுக்கு நேர் எதிரி. இந்த விஷ்ணுவை நேர உங்களால கொல்ல முடியாது, ஏன்னா அவர் கையில அந்தமானார். விஷ்ணுவை நேர நாம அட்டாக் பண்றதுக்கு பதிலா விஷ்ணுவுக்கு பலம் எதுவோ அதை நாம அட்டாக் பண்ணினாலே விஷ்ணுவோட சக்தி குறைஞ்சு போயிடும். பாகவதத்துல உள்ள விஷயம். மூலமிகி விஷ்ணு தேவானா யத்ர தர்ம சனாதனஹ தத்ரச பிரம்மகோ விப்ராஹ தபோயஜ்ஞா சதக்ஷிணா. இந்த சனாதனம்னு சொல்றாம தெரியல, அதுக்கு ஒரிஜினல் விளக்கம் சொல்றேன். விஷ்ணுவுக்கு எதனால பலம்னா சனாதன தர்மத்தினாலதான் பலம். சனாதன தர்மம்னா என்ன? வேதங்கள்ல சொல்லப்பட்டது. அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மத்துக்கு மூலமா இருக்கிறது என்ன? தத்ரச பிரம்ம கோ விப்ராஹ தபோ யஜ்ஞா சதக்ஷிணாஹ. பிரம்ம முதல்ல வேதம், பிரம்மன்னா வேதம்னு அர்த்தம். கோ பசுமாடு, பசும்பால்லேருந்து தான் அக்னிஹோத்திரம் ஆரம்பமே. பசு நெய்யை வச்சுதான் இஷ்டியே யாகங்கள் எல்லாமே. விப்ராக வேதம் பண்ற படிச்ச பிராமணா. இந்த பிராமணன்னா பிறப்புனால அல்ல, வேதம் படிச்சு. தபஹா தபஸ், அந்த பிராமணெல்லாம் அனுஷ்டானம் பண்ண தபஸ். அந்த பிராமணர்களால செய்யப்படுகின்ற யாகம், ஹோமம் இல்லை யாகம். இந்த 5 தான் விஷ்ணுவுக்கு பலத்தை கொடுக்கறது. இந்த 5 அழிச்சா விஷ்ணுவுக்கு பலம் இல்லாம போயிடும். இந்த 5 தனித்தனியா அழிக்கிறதுக்கு பதிலா இதுல 1 அழிச்சா பாக்கி 4 தானாக அழிஞ்சு போயிடும். தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன்னு பிராமணான் பிரம்மவாதினஹ. நீங்க பசுமாட்டை அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேதத்தை தனியா தேடணுங்கிற அவசியம் இல்லை, தபஸை அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை, யாகத்தை அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணமா உள்ள பாப்பான உதைச்சா சரியா இருக்கும். பாக்கி எல்லாம் தானாவே அழிஞ்சுக்கும். இந்த பாப்பான ஒழிக்கணுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, கம்சங்காலத்திலேருந்து இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஏற்பட்ட நேற்றுக்கு ஏற்பட்ட வார்த்தை. ஆனா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, இப்படி சொன்னவெல்லாம் கதையா போயிட்டான். பாப்பானெல்லாம் ஒன்றும் தொடவே முடியல. ஆனா அந்த பிரம்ம துவேஷம் மட்டும் அப்படியே இருக்கு. ஏன் இருக்குன்னு நான் கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ணுவேன். ரிசர்ச்ல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த கம்சனோட பரம்பரையும் சொச்சம் இருக்கிறதுனால அவனெல்லாம் அழிச்சு போறதுக்காக இந்த பிரம்ம துவேஷம் இருக்கு. தொடவே முடியாது. ஏன்னா ரட்சிக்கிறது பகவான். இங்க ஜாதியை நான் குறிப்பிடவே இல்லை. எல்லாருமே அப்படி நினைச்சிருப்பா. அப்படி நினைச்சா முட்டாள்தனம். இந்த பிராமணன் ஒரு ஜாதி கிடையாது. வேதம், வேதாத்தியனம் பண்ணின அந்த மந்திரங்கள், அதன் மூலமாக செய்யப்படுகின்ற செயல்கள், இதுக்குதான் பிராமணியம்னு பேர். இதை அழிக்கணும்னு தான் எல்லாருடைய பிளான். மற்ற மதத்துக்காரா நாங்க சில நடுப்புல கூட சில பேர் இந்த நாஸ்திகவாதம் பேசும்போது சொன்னா, நாங்க பாப்பானை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். அந்த வார்த்தைகள்லாம் இதுக்குதான். இதை அழிக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? தெய்வத்தோட சக்தி குறைஞ்சு போயிடும். நீ கோவிலை கட்டலாம், இது ஒரு மியூசியம் மாதிரி ஆயிடும். இந்த உள்ள ரத்னகிரீஸ்வரருக்கு சக்தி வரணும்னா கும்பாபிஷேகம் பண்ணாதானே சக்தி வரும். கும்பாபிஷேகத்துக்கு கலசஸ்தாபனம் பண்ணி மந்திர ஜபம் பண்ண வேண்டாமா? மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ண வேண்டாமா? இது பண்ணாம எப்படி அந்த கலசத்துல சக்தி வரும்? ரொம்ப பேர் இன்னைக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா, நான் கட்டின கோவில், நான் வடிச்ச சிலை, நான் பண்ணின இது இல்ல நான் போகக்கூடாதுன்னு எப்படா சொல்லலாம் அப்படிங்கிறான். எல்லாம் நீ பண்ணிதான், அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நாங்க சொல்றது என்னன்னா, இந்த மந்திரத்தை தான் சொல்றோம். இந்த மந்திரம்ங்கிறது வேதங்கள்ல மட்டும்தான் உண்டு. மற்ற மொழிகள்ல மந்திரம் கிடையாது. மற்ற மொழிகள்ல ஸ்தோத்திரங்கள் தான். வேதங்கள்ல மட்டும்தான் மந்திரம்.
அந்த வேதங்கள்ல உள்ள வார்த்தை எடுத்து வேணா மற்ற மொழிகள்ல சில இடத்துல உபயோகப்படுத்தியிருப்பா. இப்ப சுத்தமான தமிழ் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்துல இருந்தது. அதுல நாயன்மார்களுடைய தேவாரங்கள் எடுத்துட்டா, ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எடுத்துட்டா இதுக்கு டிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒன்ன சொல்லிட்டு போறேன். மணிவாசகருடைய சிவபுராணம். நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. இன்னைக்கு குரு புஷ்யம், வியாழக்கிழமையும் பூசமும் சேர்றது ரொம்ப பெருசு, ரொம்ப உயரும். கோபழி ஆண்ட குருமணி தன் தாள் வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் தடுத்தாழ்ந்த அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல் வாழ்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வாழ்க. அபூர்வமான ஒரு ஸ்தோத்திரம். இதை நெற்று பண்ணி சொல்லுடான்னா அதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. தமிழை வளர்க்கறதுக்கு இதை ஒரு சிலபஸ்ல வேடான்னா அதை விளக்க மாட்டேங்கிறான். இது எங்க போச்சுன்னே தெரியல. இது ஸ்தோத்திரம்னு பேர். இது நித்தியப்படி சொல்லணும். இதுல நம சிவாய, இந்த நம சிவாயங்கிற வார்த்தை மந்திரம். இது தமிழா வேதத்துல உள்ளது. வேதத்துல உள்ளதுன்னா அது இப்ப இவர் சொல்றதா இருந்தா சிவனே வணக்கம் உனக்கு அப்படின்னு இருக்கலாம். அந்த வார்த்தையும் இது ஒண்ணுதானே. நம சிவாய வாழ்க அப்படிங்கிறதும் சிவனே வணக்கம் உனக்கு. அப்பையும் சிவன்கிற வார்த்தை எங்கேருந்து எடுக்கிறாருன்னு தான் கேள்வி. அதனால இதெல்லாம் பேச்சுக்கு வேணா கேட்கறதுக்கு 5 நிமிஷம் நல்லா இருக்குமே தவிர பிராக்டிக்கல் வேற. சமஸ்கிருதத்தை தவிர்த்து ஒரு மொழியும் இங்க வளரல, தமிழ் உட்பட. தமிழ் தனித்துவமானதுங்கிறதுல வசத்தியே தவிர இதை தமிழ் அறிஞர்களே ஒத்துண்ட விஷயம். தமிழ் இப்பயே சொல்றமே, நான் எனக்கு கட்சிலாம் கிடையாது, ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றான். நீ போடுறது ச, நீ உச்சரிக்கிறது ச. சனாதன அப்படின்னா சொல்லணும். நீ அப்படி நீ சொல்லலையே, சன்னு தானே பேசுற. சனாதனத்தை ஒழிப்போங்கிற சங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தையா சமஸ்கிருத வார்த்தையா? இந்த கேள்வி அது. ஆனா எழுதறத சேன்னு போடுற. சனாதனத்தை அப்படி யாராவது பேசுறோமா? நினைக்கிறேன் பேசலையே. அப்ப இதுவே ஏமாத்தம், இதுவே ஃப்ராட். அதுக்காக சொல்லலாம், தவிர்க்க முடியாது. இவன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம அறிவை நாம இழந்தோம்னா முட்டாள். அறிவு இழந்தவன் பேசுறதுனால நாம அதை அறிவை இழக்க முடியுமா? இந்த இப்ப நேற்றுக்கு சித்தியாதா திருப்பனந்தாள் ஆதீனமுக்தர் மகாவித்வான் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் போய் பார்த்தேன். இன்னைக்கு திருப்பனந்தாள் மடத்துல அவ்வளோ லைப்ரரி இருக்கு. உங்களுக்கு அதுல ஆர்வம் உள்ளவா அங்க போய் பார்க்கலாம். திருப்பனந்தாள் தர்மபுரங்கள்லாம் நம்ம காஞ்சிபுரங்கள்லாம் இதை ரட்சிக்கிறார். இப்ப அந்த கன்னிமாராலாம் இருக்கிறதுங்கிறது அது ஒரு எல்லாம் கலந்து கட்டியா இருக்கும். எங்கள்கிட்ட இவாழ்க்கெல்லாம் உள்ளதெல்லாம் பிராச்சீனமான புஸ்தகங்கள்லாம், ஓலைச்சுவடிகள்லாம். அதுல ஒரு குறிப்புக்காக நான் பேர்னேன். அப்போ ஒரு 2 மணி நேரம் பேசியிருந்தார். அவர் தர்மபுரம் ஆதீனத்துல 5 நாள் கதை சொன்னேன். என்ன அழகு சாமி, என்ன அழகு சாமி, நீங்க அந்த தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து சொல்றது அப்படியே பாலும் தேனும் கலந்தா மாதிரி இருக்குன்னாரு. சத்தியசாமி, இவங்க சொன்னது எல்லாமே அப்படி கலந்துன்னா மணிப்பிரவாளம் இல்லை. இப்ப உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தமிழ்ல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மணிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது தமிழ். இதுல நான் எங்க சமஸ்கிருதத்தில் கலப்பேன்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்ந்துன்னா மனசுனால, ஓதுறதுன்னா வாக்குனால. இந்த வாக்குனாலையும் மனசுனாலையும்
பேச முடியாதவன் இறைவன் அப்படின்னு இவர் சொல்றார். இதை எங்கேருந்து எடுக்கிறார் இந்த கண்டென்ட்னா உபனிஷத்துல இருந்து எடுக்கிறார்கள். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவன். அதை அப்படியே தமிழ்ல கொண்டு வராருன்னு நாம சொல்லும் போது உருகி போனார் தர்மபுரம் ஆதீனர். இதுதானே சாமி உண்மைன்னு. இதை எழுதினவர்கள்லாம் வேதத்திலிருந்து எடுத்து வேத விஷயத்தை தானே மாதൃ பாஷையில எழுதியிருக்கார்கள். அப்ப வேதமே வேண்டாம்னு சொல்றது முட்டாள்தனம் இல்லையான்னா? நம்ம ஹிந்து மதத்துக்கு ஆதாரமே வேதம் தானே. அதுக்கு அந்த வேதம் சொல்ற தர்மங்கள் சனாதனம். அந்த சனாதனம் வேதோக்தமான தர்மம். அந்த சனாதன தர்மத்தை காப்பாத்துறவா யார் அப்படின்னா பிராமணாதான். அதனாலதான் பிராமணனை ஒழிக்கணும் மெக்காலேருந்து ஆரம்பிச்சு மார்க்வெல்லேருந்து ஆரம்பிச்சு பிளான் பண்ணி பண்றது. ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் எல்லா கடையிலையும் காமிப்பேன், இங்கேயும் காமிக்கிறேன். இன்னி பிறந்த எனக்கு சரளமா எழுத தெரிஞ்ச மொழி இதுதான். என் புஸ்தகம் நோட்டு எல்லாமே நான் இந்த மொழியில தான் எழுதுவேன். இது தமிழான்னா இல்லை, பின்ன சமஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் இப்படி உண்டா அப்படின்னா இதுக்கு கிரந்த லிபின்னு பேர். தேவநாகரின்னு ஒரு லிபி, கிரந்தம்னு ஒரு லிபி. சம்ஸ்கிருதத்துக்கு மட்டும் 2 எழுத்து இருக்கு. சம்ஸ்கிருதத்தையே 2ஆ பிரிப்பா. இலக்கண சம்ஸ்கிருதம், பிராகிருத சம்ஸ்கிருதம் அப்படின்னு. இலக்கண தமிழ், பேச்சு தமிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரிஜினல் என்னன்னா வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது அந்த இலக்கண சம்ஸ்கிருதம்ங்கிறது தான் வேதங்கள்ல உள்ளது, பிராகிருத சம்ஸ்கிருதம்ங்கிறது தான் தமிழ். அதை அப்படி கட் பண்ணி இதெல்லாம் எடுத்து சில ஃப்ராடுகள்லாம் 400-500 வருஷத்துக்குள்ள பண்ணி கல்வெட்டெல்லாம் நீ சொல்ற தமிழ்ல இல்லையே. அதான இந்த கேள்வியே. ஒரு கல்வெட்டு கூட நீ சொல்ற தமிழ்ல இல்லையே. அந்த தமிழ்லாம் எங்க போச்சு? நீதாரும் கடல் விட்டல் எப்படி 5-6 வரிய சுவாகா போட்டானோ அது மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் தமிழ்ல அவ்வளோ எழுத்துக்கள் இருந்தது. அதெல்லாம் சுவாகா பண்ணி அதெல்லாம் குறுக்கி ஃப்ராடு பண்ணி இன்னைக்கு தமிழ்னு இவன் சொல்ற தமிழ் வேற, ஒரிஜினல் தமிழே வேற. இதை எல்லாரும் மனசுல வாங்கியிருந்தா போதும். அதுதான் விஷயம். இங்க சனாதனம்ங்கிறது வேதம். வேதத்துல வேற்றுமையே கிடையாது. யாராவது ஒருத்தர் எடுத்து காமிச்சா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். பின்னாடி வந்த புராணங்கள்லையோ ஸ்மிருதிகள்லையோ இருக்கலாம், அதெல்லாம் அவ அபிப்பிராயம். வேதத்துல கிடையாது. ஒரு விஷயத்துக்கு பொருள் கொள்ளும் போது நான் ஒரு விதமா கொள்ளுவேன், நீங்க ஒரு விதமா கொள்ளலாம். என்னோடது ஒரு ஒழுங்கா இருக்கலாம், உங்களோடது தப்பா இருக்கலாம். திகைத்தனர் அப்படிங்கிறதுக்கு பைத்தியம் முடிச்சு படுத்து ராமனுக்குன்னு சொன்னா பாருங்க, அது மாதிரி இருக்கும் வியாக்கியானம் பண்றது. ராமருக்கு எங்க பைத்தியமா பிடிச்சது? புத்தி பேதலிச்சா போச்சு. அப்படி சொன்னா எப்படியோ அப்படிதான் பின்னாடி வந்த வியாக்கியானங்கள்லாம். ஒரிஜினல் வியாக்கியானம் என்னங்கிறத பார்க்கணும் நாம. சனாதனமான வியாக்கியானம். பின்னாடி வந்தவா சில பேர் அதை பத்தி மாத்தி எழுதியிருப்பா, சில வரமுறைகள்ல மாத்திருப்பா. அதை வச்சு மனு சொன்னார் அவர் சொன்னார்னா மனு காலத்துக்கு அது தேவை. அந்த சட்டம் இப்ப தேவையில்லை. தேவையில்லாத சட்டம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. இப்ப என்ன சட்டம் தேவையோ அதுதான் விஷயம். அதெல்லாம் சட்ட நூல்கள் தான். வாழ்வியல் முறைங்கிறது வேதம் தான். எத்தனை தர்ம சனாதனா. இதை சொன்ன உடனே இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் வச்சுப்போம். முதல் ஸ்டெப்பு எங்கேயோ பிறந்து வளர்றான் குழந்தை அப்படின்னு சொன்னதுனால அந்த குழந்தைகள் எல்லாம் கொன்னுடணும். பூதனை சொன்னால் நான் கொள்றேன். எப்படி கொள்றதுன்னா பள்ளி முளைக்காத குழந்தைகள் எல்லாம் கொன்னுடணும் கம்சன். அவ சொன்னா அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல 6 மாசம் 8 மாசம் 10 மாசத்துல பல்லு முளைக்கும். இது ப்ரொசீஜர். ரேரா சில குழந்தைக்கு பிறக்கிறதே பல்லோட பிறக்கும். அதனால அதுல மிஸ் ஆயிடக்கூடாது. அதனால 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு கொண்டோம். இப்படி ஒரு பிளானை பண்ணி பூத்தனை கிளம்பி வரா. அதை அப்படியே விட்டுட்டு இந்த கேமராவை திருப்புவாபதில அது மாதிரி இந்த சுகாச்சாரியால் இந்த பக்கம் திருப்பிட்டா. நந்தஸ்துவாத்மஜ உட்பன்னே ஜாதா க்லாதோ மகாமனாஹ
आहूय विप्रान् वेदज्ञानि स्नातः शुचिरलङ्कृतः वाचयित्वा स्वस्तयनं जातकर्मात्मजस्य वै कारयामास विधिवति पितृदेवार्चनं तथा धेनूनां नीते प्रादाति विप्रेभ्यः समलङ्कृते तिलाद्रीं सप्तरत्नौघ शतकुम्भाम्बरावृतानि कालेन स्नानसञ्चाभ्यां संस्कारैः तपसेज्यया शुद्ध्यन्ति दानैः सन्तुष्ट्या द्रव्याण्यात्मात्मविद्यया. அபூர்வமா அந்த விஷயங்களை பதிவு பண்ணிட்டு போறாங்க. இவர் அண்ணண்ட போன உடனே அந்த குழந்தை பகவான் அழுதான். வசுதேவரால கொண்டு விடப்பட்ட குழந்தை அழுதுச்சு. உடனே எல்லாரும் எழுந்து விட்டா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு உடனே நந்தகோபன்ட்ட போய் சொல்றா. ஏன்னா இந்த பிரசவ அறையில இவாள்லாம் இருக்கா. நந்தகோபன்ட்ட சொன்ன உடனே உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆத்மஜ உற்ப நந்தஸ்து ஆத்மஜ உற்பன்னு ஜாதாக்களாதோ மகாமனா. குழந்தை பிறந்தா அந்த சந்தோஷம் இருக்குதாங்க. அந்த சந்தோஷப்படுறவாளுக்கு தான் அது தெரியும். புத்திரே ஜாதே யதீபாதே புத்திரோத்சவம் மன்யந்தே. பிறந்துருமா? வம்ச விருத்திங்கிறது சாதாரண விஷயமா? ஒரு காலத்துல எந்த காரியம் பண்ணினாலும் கடைசியில பலதானம்னு ஒன்று பண்ணுவான். இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாத்தியார் என்ன பண்றாருன்னு அவருக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது. அதான் அதுல பிரச்சனை. பலம் மனோரத பலம் பிரததாதி சதா நிண புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்த்தம் அதாந்தி பிரயச்சனே அப்படின்னு எந்த காரியம் பண்ணாலும் கடைசியில பலதானம் பண்ணணும், வாழைப்பழதானம் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா பலம் மனோரத பலம். நாம பண்ணின காரியம் சபலமா ஆகணும், பூர்த்தி ஆகணும். அது மட்டும் இல்ல, புத்திர பௌத்திர அபிவிருத்தி அர்த்தம், வம்ச விருத்தி ஏற்படணும். இப்ப நான் எந்த தர்மத்தை பண்றேனோ அந்த தர்மத்தை பண்றதுக்கு வம்சம் வரணும். அதுக்கு தானே வம்சமே. குழந்தை பிறக்கிறதுன்னா என்ன நாய் நடிக்கு பிறக்கிற மாதிரியா? அதுக்கு எதுக்கு இத்தனை சிரமப்பட்டு இத்தனை வைதிக காரியம், இத்தனை பூஜை, இத்தனை செலவு, இத்தனை பொறுப்பு, கடமை உணர்ச்சி, இதெல்லாம் என்னத்துக்கு? ஏன் இத்தனையும் சேர்த்து பண்றோம்னா அந்த தர்மங்கள் நடக்கணுங்கிறதுக்காக. பொதுவாகவே மனசு மகாமனாக எதுக்காக சொல்றாருன்னா, இயற்கையாவே மனசு உள்ளவா அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு வரத்தை அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. சாதாரணமாவே சாப்பாடு போடுவா யார் வந்தாலும் அப்படின்னு சொன்னா கல்யாணம் காலத்தினா கேட்கவா? அது மாதிரி மனசு வந்தா விட மாட்டான். இவன் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ஆஹூய விப்ரான் வேதஜ்ஞானி ஸ்நாதஹ சுசிரலங்கிருதஹ பிராமணோத்தமர்களை கூப்பிட்டான். கவனிச்சு கேட்கணும். ஆஹூய விப்ரான் வேதஜ்ஞானி, ரெண்டு மூணு சொல்லிட்டு போறேன். இதை பத்தி அப்புறம் நம்ம விவாதம் வச்சுக்கோம். இந்த வேதம்ங்கிறது பிராமணாளுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. வேதம் ஓதுதல், வேதம் ஓதுவித்தல் ஒன்று இருக்கும். வேதம் சொல்றது உன்னோட தர்மம், வேதத்தை சொல்லி வைக்கிறதுன்னா யாருக்கு? அதுதான் இந்த கேள்வி. வேத காரியங்கள்லாம் சொல்லி வைக்கிறதுக்கு ஒரு நியமம் இருந்தது. அந்த நியமத்தின் பேர்ல பண்ணி வைக்கிறாய்வா. ஆஹூய விப்ரான் வேதஜ்ஞானி ஸ்நாதஹ சுச்சிரலங்கிருதஹ தேனூனாம் நீதே பிராதாதி. ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பசுமாடுகளை தானம் பண்றான். விப்ரேபியா சமலங்கிருதே வாசயித்வா ஸ்வஸ்தயனம், அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணினான். ஜாத கர்மாத்மஜஸ்யவை, ஜாத கர்மம்னு ஒரு காரியம். குழந்தை பிறந்து 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. அந்த சமயத்துல தவிட்டுனால ஒரு ஹோமம் பண்ணணும், உபாசன அக்னியில பண்ணிட்டு அந்த குழந்தைய அதை காமிச்சுட்டு குழந்தையினுடைய தலையை அப்போ உச்சி முகரணும். குழந்தைய எப்படி ஃபர்ஸ்ட் கொஞ்சனம் அப்படின்னா அந்த தலை இருக்கு பாருங்க, தலைய இப்படி முகந்து பார்க்கணும். குழந்தை பிறந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள. இப்ப நாம எங்க தெரியுமா பார்க்கிறோம்? 30 வயசுல கல்யாண மண்டபத்துல வச்சு உச்சி முகுந்து பார்க்கணும்.
இந்த பிறந்த உடனே பண்ண வேண்டிய ஜாத கர்மா எங்க நடக்கிறதுன்னா கல்யாணத்துல நடக்கிறது, விரதத்துக்கு முன்னாடி. ஆனா இதை பதிவு பண்ற மாதிரி பாரதியார் சொல்லிட்டு போறார். உச்சி தன்னை உகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளர். இந்த ஜாத கர்மாவை தான் அவன் சொல்றான். அதுக்காக சொல்லலாம். அந்த அந்த உச்சி நுகர்றதுக்கு தான் ஜாத கர்மான்னு பேர். காரயித்வா விதிவதி பித்ருதேவார்ச்சன். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, குழந்தை பிறந்த உடனே முதல்ல பண்ண வேண்டியது நாந்தி ஸ்ராத்தம். அப்போ ஒரு நாந்தி உண்டு. அதை பூனலுக்கு முத நாள் பண்ற பத்தியில அது அப்ப பண்ண வேண்டிய நாந்தி அது. குழந்தை பிறந்த உடனே பண்ண வேண்டிய நாந்தி அது. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தா ஒரு குடும்பத்துல முதல்ல சந்தோஷப்படுறவா யாருன்னா பித்திருக்கள். ஏன்னா அவளுக்கு அடுத்த சைக்கிள் வந்தாச்சு. ஒரு ஒரு புத்திரன் பிறந்தான்னா இந்த 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 சுவாமி பரப்பாடுல கவனிச்சேன்னா, அந்த தீவட்டி, அந்த புடிச்சுக்கிறது, பல்லாக்கு, இது கை மாறும். ஒவ்வொரு இடத்துக்கு வந்த உடனே ஒரு கட்டம் இருந்தா ஒருத்தர் தூக்கின்னு வருவா, உடனே அடுத்தவா கையில மாத்தி கொடுப்பாத. அது மாதிரி இந்த தர்மங்களை கை மாற்றி விடுறது நம்ம ஹிந்து மதத்துல. புள்ள பிறந்த உடனே புள்ள கைக்கு மாத்தி விடுறோம் நாம எல்லாத்தையும். இவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால அந்த பித்திருக்களுக்கு முதல்ல பித்திருக்களுக்கு தானே சந்தோஷம். அதனால பித்திருக்களை பூஜை பண்ணணும். அப்புறம் தேவதைகளை பூஜை பண்ணணும். தேனு நாம் நியுதே பிரதாதி ஏகப்பட்ட தானங்கள் பண்ணணும். குழந்தை பிறந்த உடனே பீஜ தானம் பண்ணணும். பீஜ தானம் மட்டும் இல்லை, எல்லா தானமுமே பண்ணணும். ஏன்னா குழந்தை பிறந்த சமயத்திலையும் வியதிபாதம்னு ஒரு புண்ணிய காலம் பஞ்சாங்கத்துல போட்டிருக்கும். இந்த ரெண்டு காலத்திலையும் பண்ற தானத்துக்கு அபரிமிதமான பலன். உத்ரேஜாதே வியதிபாதே தத் தத்தஞ்ச அக்ஷயம் பவேது. இப்ப குழந்தை பிறந்த உடனே தீட்டெல்லாம் கிடையாது. இப்ப இதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா சாத்தியமாங்கிறவாளுக்கு சொல்றேன்னா, சாத்தியம் தான். குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில பார்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் காமிச்சுட்டு உள்ள அழிச்சுட்டு போயிடுவா. அப்புறம் நம்மளை பார்க்க விட மாட்டா. ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஒரு ஸ்நானத்தை பண்ணிட்டு வாத்தியாரை சொல்லி, இல்லையா முடியலையா, வந்த உடனே திருப்பி கார்த்தால வேலையிலையாவது புண்ணு இது மாதிரி பண்ணி விரதானங்கள்லாம் பண்ணணும். இப்ப ஒரு காலத்துல என்ன பண்ணான்னா, அப்ப முடியலன்னாலும் 10 கடந்து 11வது நாள் புண்ணியாவாசன தண்ணிக்கு பண்ணிட்டா. இதெல்லாம் இப்ப நான் சொல்ற ஜாதகர்மா விரதானம் இதெல்லாம் பண்ணிட்டா. இப்ப எங்க நடக்கிறதுன்னா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பூனல்ல நடந்தது. இப்ப கல்யாண தண்ணிக்கே பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு பூனல் பண்ணிட்டு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கணும். எங்க போறது இந்த சம்ஸ்காரங்கிறதுக்காக சொல்லவர். இவர் சௌமங்கல்ய கிரோ விப்ராஹ சுதமாகதவந்தினஹ கோப்யச்சாகர்ண்யமுதிதாஹ யசோதாயாசுதோத்பவம். இவர்கள்லாம் என்ன பண்ணினார்கள்? இவெல்லாம் இப்படி புருஷெல்லாம் வைதிக காரியம் பண்ணிட்டு இருக்கிறது. கோபிகைகள்லாம் என்ன பண்ணினான்? இது பொழுது விடியற கட்டம் வந்தாச்சு. 5 மணிக்கெல்லாம் கிராமங்கள்ல பார்த்தவாளுக்கு தெரியும். 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வாசு தெளிச்சு கோலம் போட்டு தெருவே முழிச்சுருக்கும் மேக்சிமம். அப்படி முழிச்சுக்கும் போது கோலம் போடுற தேவையே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பா. இந்த மாதிரி வாசல்ல பேசுற டைம் என்ன ஆச்சு, யசோதைக்கு பிரசவத்துக்கு சமயம்னு சொன்னாலே குழந்தை பிறந்ததா, என் மாமியாரே 2 நாள் அங்கதான் உட்காந்துருக்கா பிரசவம் பார்க்கறதுக்காக போயிட்டு, நான் அங்கதான் போகணும் அப்படின்னா, அதுக்குள்ள 100 கோபிகை சொன்னால் இல்லை என் மாமியார் போயிட்டு வந்துட்டா, பிரசவம் ஆயிடுத்து, புள்ள குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னு உடனே கிடுகிடுன்னு எல்லாருமே அந்த காரியத்தை கோலமாவை போட்டாலோ கொட்டினாலோ கிடுகிடுன்னு உள்ள போய் ஒரு சௌமங்கல்யங்களை, ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு குங்குமம் விட்டு கையில ஒரு மஞ்சளை வச்சுட்டு குழந்தைய எப்படி பார்க்கணுங்கிற முறையை சொல்றார். கையில மஞ்சள் வச்சுக்கணும். 3வது விஷயம், வெறும் கையோட பார்க்கக்கூடாது. அந்த காலத்துல பால் அல்லது தேன் வச்சுப்பா. இப்ப சர்க்கரை கொண்டு போயிருந்தா இப்ப எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. மருந்தை ஊத்திடுறான் முதல்ல பிறந்த உடனே. நல்ல புண்ணியம். கேட்டா சொட்டு மருந்துங்கிறான், இன்ஃபெக்ஷனுங்கிறான். அதை நம்புற மாதிரி நம்மளை பண்ணிவிட்டான். அந்த விஷயமே அப்படி கொண்டு விட்டுட்டான். நான் மருந்தெல்லாம் ஊத்துமோ ஊத்தாம போங்க, அது விஷயம் இல்லை. இது சாஸ்திரப்படி எப்படி இருக்குங்கிறது சொல்ல வர. தயிர், நெய்,
தேன், இந்த மூணும் கலந்து வாயில வைக்கணும். ததி மது கிருதம் அப்படின்னு பெயர். இதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்றேன். இன்னைக்கு செய்யறெல்லாம் செய்யலையாங்கிற விஷயம். இவெல்லாம் கையில் எடுத்துன்னு வந்த உடனே குழந்தைய அதுக்குள்ள குளிப்பாட்டி கொண்டு வந்து தொட்டிலில் போட்டு விட்டா. தொட்டிலில் போட்டால் எல்லாரும் சுற்றி நிற்கிறான்னா ரொம்ப நெருக்காதபடிக்கு குழந்தைய பாரு எப்படி இருக்கான் பாரு, அந்த மூக்கை பாரு, அந்த கண்ணை பாரு, அந்த திருத்தமா மொழிகள் பாரு, புருவங்களை பாரு, அதெல்லாம் பாப்பா. உதடெல்லாம் திருத்தமா இருக்கா, கைகாலெல்லாம் திருத்தமா இருக்கா, கண்ணு திருத்தமா இருக்கா, காது திருத்தமா இருக்கா. திருத்தம்னா இப்ப ஸ்கேன் பண்றேன்னு இவ சொல்றா பத்தியில, அதெல்லாம் பிறந்த உடனே பாப்பா. அதெல்லாம் அதை சரி பண்ணவும் முடியும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு ஒரு என் பந்துக்கள் குழந்தையிலேயே ஒரு குழந்தைக்கு வந்து கால் அப்படி வளைஞ்சா மாதிரி இருந்தது. இன்னைக்கு அதுதான் எவ்வளோ செலவழிச்சிருக்காரு. எங்க தாய் மாமா ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணமூர்த்தின்னு. ஓடி போனார், கொல்லையிலேருந்து ஒரு மூங்கில் எடுத்தார், கட் பண்ணினார், சின்ன இது மாதிரி அதை கொண்டு வந்தார். இவ்வளோ ஒட்டைக்கு இது மேலே இது பண்ணாதபடிக்கு அழகாக அதை சீவி விட்டு இந்த காலில் வச்சு துணியால கட்டினால் 2 நாள்ல தானா சரியாகும். இவ்வளோ ஈஸியா நடக்கிற காரியங்களுக்கு அவ்வளோ நாலெட்ஜும் இருந்தது அந்த காலத்துல. இதுக்கு இதை செய்யணுங்கிற நாலெட்ஜும் அவளுக்கு தெரியும். அதுக்காக சொல்ல வர பிளாச்சி சிம்பை வச்சு கட்டியே சரியா போயிடுது. இது சின்ன விஷயம் தானேம்பா, சின்ன விஷயம் தானே அப்படின்பா. அது மாதிரி அந்த ஒரு சம்ஸ்காரமா வஜ்ரவத்தா உள்ள சரீரம் மாறத்துக்குள்ளதெல்லாம் பண்ணினா இப்படி இருக்கு பாரு, அப்படி இருக்குப்பான்னு கொஞ்சினா சார்ஜ் இல்லையா? எடுத்தாமாமா இருந்தாங்க. இந்த பொதுவா இந்த உபன்யாசம் 2 யூடியூப் சேனல்ல லைவ் ஆறது. ரத்னகிரீஸ்வரர் டெம்பிள் யூடியூப் சேனல்லையும் லைவ் ஆறுது, ஜெகத் கல்யாண் வித்யாசிரமங்கிற எங்களோட யூடியூப் சேனல்லையும் லைவ் ஆகுது. இதில் ஏதாவது சிக்னலில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்து ஒன்று பிரேக் ஆச்சுன்னா இன்னொன்றுல பார்த்துக்கலாம். இவர் கோபிகைகள்லாம் கூட நிற்கிறார். அந்த கையெல்லாம் இப்படிதானே இருக்கும் குழந்தைகளுக்கு, அப்படி பிரித்து பாப்பா. இந்த ரேகைகள்லாம் இருக்கு பத்தியில, இதெல்லாம் சாஸ்திரம். அப்படியே இருக்காது. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கான் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்காது. சில ரேகைகள் தான் அப்படியே இருக்கும். சிலது தசாபுத்தி தகுந்த மாதிரி மாறும். உங்களுக்கு என்ன தசை நடக்கிறதோ அது தகுந்த ரேகை வித்தியாசம் வரும். அதுல இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த நாலெட்ஜெல்லாம் உண்டு. இதுக்கு இன்னொன்னு சொல்லுவார் எங்க தாத்தா. சுந்தரகாண்டம் இத்தியாதி நாராயணியம் இன்னும் சில பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது சுந்தரகாண்டத்துக்கு ராமாயணத்துக்கு இருக்கு. கெட்ட ரேகைகள் இருந்தால் அது அழிஞ்சு போயிடும். சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணினோம்னா கையில கெட்ட ரேகைகள் இருக்கும், சில கெடுதல்களை கொடுக்கக்கூடிய ரேகைகள் இருந்ததுன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்கு. அப்படி அழிஞ்சவெல்லாம் அதெல்லாம் நிரூபிக்க முடியும். நானே பார்த்துருக்கேன். ஒரு காலம் பரியந்தம் இருந்திருக்கும், அப்புறம் பார்த்தா இருக்கவே இருக்காது. இது என்னோடதுலயே நான் கவனிச்சிருக்கேன். இது எல்லாமே ரிசர்ச் தானே. ஒரு தசாபுக்தி மாறும்போது என்ன வித்தியாசம் வருது அப்படிங்கிறது. சில ரேகைகள் பர்மனன்ட் ரேகை. இந்த 3-4 கோடெல்லாம் பர்மனன்ட். அதுல பார்க்கும்போது சங்கரேகை, சக்கர ரேகை, யவரேகை, துவஜரேகை. சங்கம் மாதிரி இருக்கும், சக்கரம் மாதிரி இருக்கும். யவம்னா இந்த கோதுமை மாதிரி ஒரு தானியம், அது மாதிரி ஒரு தானியம் மாதிரி இருக்கும், கொடி மாதிரி இருக்கும் சில ரேகை. இதெல்லாம் அவதார புருஷாளுடைய ஒரு லட்சணம். இங்க கௌசல்யா அஜனயத்ராவம் சர்வலட்சண சீதம் விஷ்ணுவர்த்தம் கௌசல்யா சுசுபேதேன புத்திரேனாமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா
அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. அதிதி வந்து குழந்தைய பெற்ற போது என்ன சந்தோஷப்பட்டாலோ அந்த சந்தோஷத்தை இங்க கௌசல்யா அடைஞ்சாள் அப்படின்னு. வஜ்ரம்னு ஒரு ஆயுதம், அந்த ஆயுதத்தை கையில வச்சிருக்கிற இந்திரனை பெற்றவனும் அதிதி தான். வஜ்ரம்ங்கிறது ஒரு ரேகை, அந்த ரேகையை கையில உள்ள வாமன பகவானை பெற்றவனும் அதிதி தான். இந்த வார்த்தை வாமன பகவான சொன்னதா இந்திரனை சொன்னதா? அங்க வியாக்கியானம் இந்திரனை சொல்லல, வாமன பகவான தான் சொன்னது. இந்திரன் பகவானோட ஒப்பிட முடியுமா? இந்திரனை அந்த வஜ்ரபாணி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா வஜ்ராயுதம்னு அர்த்தம் இல்லை, வஜ்ர ரேகைன்னு அர்த்தம். அது மாதிரி சில ரேகைகள்லாம் பகவான் கையில பார்த்துட்டு இந்த வயசானவாள்லாம் சொல்றார் இது பகவான், இது வந்திருக்கிறது பகவான். அதனால இந்த பகவான் இந்த குழந்தை வந்து நோவு நொடி இல்லாம திருடமான சரீரத்தோட நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவா. இவெல்லாம் என்ன சொல்றா? தாசிஷ பிரயுஞ்சானாஹ சிரம் பாஹீதி பாலகே ஹரித்ராச்சூர்ண தைலாப்திஹி சிஞ்சந்த்யோ ஜனமுஜ்ஜகுஹு. நோவு நொடி இல்லாம நீண்ட காலம் நீண்ட ஆயுஷோட எங்களை வைடா குழந்தைன்னு நீ இருடான்னு சொல்றதுக்கு பதிலா சிரம் பாகீதி பாலகே எங்களை வை. ஏன்னா இவ சொன்னவாளுக்கெல்லாம் வயசாயிருக்கு, இந்த குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, இது பிறந்து என்ன லீல பண்ண போறதோ தெரியல, அதை நாம இருந்து பார்ப்போமா பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கவலை. இந்த வயசானவாளோட இப்ப அதெல்லாம் தான் சுகானம் பண்ணியாச்சு எல்லாருக்கும். அந்த காலத்துல ஒரு பழகின வாளுக்கு தெரியும். தாத்தா காலமான அப்புறம் பாட்டி சொல்லுவா, என்னை வச்சு ஏன் இந்த தெய்வம் பாடாப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்பா. சொல்லிவிட்டு அடுத்த 2வது செகண்ட் கடைக்குட்டி பயலுக்கு ஒரு பய பிறந்துட்டான்னா நான் நிம்மதியா கவனிக்க. கடைக்குட்டி பயலுக்கு ஒரு பய பிறந்து புண்ணியாக வாசனை ஆன உடனே உன் கவலை சரியா போயிட்டா, நீ கிளம்புறதுக்கு தயாரா இருக்கியா பாட்டி, இப்படியே பேசலாம் சகஜம். அது எப்படி குழந்தைய விளையாடுறத பார்க்க வேண்டாமா? கொஞ்ச நாள் ஆன உடனே நீ கிளம்புறதுக்கு தயாரா இருக்கியா? குழந்தைக்கு புள்ள குழந்தை பிறந்திருக்கு, பூனல் போட வேண்டாமா? நம்ம அதுல பெரிய கல்யாணம் இல்லையா? பூனெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? வர மாட்டுக்கு ஒரு கையால ஒரு ரூபாய் சாப்பிட்டுட்டேன்னா நான் கிளம்பிடுவேன். இந்த பாட்டிக்கு எனக்கு என்னைக்கு மோட்சம் சொல்லுங்க, விடுமா பந்தம் விடுமா, இப்படி சுத்தி சுத்தி தான் வரும். அந்த ஆசைப்படுறா இவெல்லாம். நாங்கெல்லாம் இருக்கணும்டா குழந்தை, உன்னை பார்க்கணும்டா, உன்னோட விளையாட்டெல்லாம் பார்க்கணும்டா அப்படின்னு. வாசல்ல கோபர்கள் கோப பசங்கள்லாம் ஹரித்ராச்சூர்ண தைலாப்ஜைஹி சிஞ்சந்தியா, விளக்கெண்ணெய் மஞ்சள் பொடி ஜலம் மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் மேல ஒருத்தர் கொட்டிக்கிறார். வெண்ணெய் தயிர் பால் எல்லாம் கொட்டிக்கிறார். இதெல்லாம் நந்தோத்சவம்னு பேர், இன்னைக்கு கொண்டாடுவா. அந்த கோகுலம் எப்படி இருந்தது அப்படின்னா தத ஆரப்ய நந்தோ மகாமனாஸ்தேப்யோ வாசோலங்கார போதனம் சூதமாகதவந்திப்யா ஏன்யே வித்யோபஜீவினः தத ஆரப்ய நந்தஸ்ய व्रजः सर्वसमृद्धिमान् हरेर्निवासात्मगुणैः रमा क्रीडमभून्नृपा. அந்த கோகுலம் அன்னியிலேந்து சர்வ சமிருத்திமான் தத ஆரப்ய நந்தஸ்ய விரஜஹா, விரஜஹான்னா கோகுலம் சர்வ சமிருத்தியோட இருந்தது. என்னத்தினாலேன்னா ரமா கிரீடத்து, மகாலட்சுமி வந்துட்டாள். எங்க பகவான் இருக்கானோ அங்க லட்சுமி வந்துருவள் தானாவே. ஏன்னா பகவானை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டார். அவ வந்ததுனால சர்வ சமிருத்தி. இந்த சமிருத்திங்கிறது பணம் மட்டும் இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி புத்தி ஜனங்கள்கிட்ட வந்திருக்கு. அதுக்கு பேரு செல்வம்னு பணத்தை மட்டும் குறிக்காது. நம்ம இந்து மதம் தான் அழகா அதை பிரிச்சு காமிக்கிறது. தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, தேவியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி,
இது அத்தனையும் பிரிச்சு காமிக்கிறது பத்தியில இது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னும் லட்சுமி. என்ன கேட்டா எனக்கு படிப்பு தான் லட்சுமிம்பா. ஒரு விவசாயம் பண்றவாளை கேட்டா பூமி தான் லட்சுமிம்பா. ஒரு மாடு வச்சிருக்கிறவங்க கேட்டா அதுதான் தனம்பா. ஆடு வச்சிருக்கிறவங்க கேட்டா அதுதான் தனம்பா. ஷேர் வச்சிருக்கிறவாளை கேட்டா ஷேர் தான் தனம்பா. இது வெறும் பணம் மட்டும் கிடையாது. தனத்துவம் ந ஜாதி அப்படின்னு சாஸ்திரம். தனம்ங்கிறது பணத்தை மட்டும் குறிக்காது, யாராருக்கு எது தனம்ங்கிறது இருக்கு. அதனால லட்சுமி எல்லா ரூபத்திலையும் இருக்கா. சமிருத்தியா இருந்தது. சமிருத்திங்கிறது ஒரு காலத்துல உண்டு இருக்கும், இருந்தாலும் அதோட எல்லை உண்டு. இன்னைக்கு அந்த சமிருத்தி கிடையாது. பணம்ங்கிற ஒண்ணு இருக்கே தவிர சமிருத்தி கிடையாது. ராத்திரி 10 மணிக்கு 4 பேர் வருவா, சாப்பிடுங்க. எங்க தாத்தாவை பார்க்கறதுக்கு வடகுடின்னு ஒரு கிராமம், ரொம்ப இன்டீரியரா உள்ள கிராமம். அதுக்கு பஸ்ஸு கிஸ்ஸு பிடிச்சி நீங்க வரதுக்கே லேட் ஆயிடும். ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு வந்தா எங்க தாத்தா என்ன சொல்லுவாரு, சந்தியாந்தனம் தான் சந்தியானம் பண்ணணும் பாவா, சந்தியாந்தனம் பண்ணிட்டு சாப்பிட்டுலாம். ராத்திரி 10 மணிக்கு மேல் கிரகஸ்தால் குடும்பம், குழந்தை குட்டிகளோட உள்ள குடும்பம் 8-10 பேர் இருப்பா. அப்படிங்கிறத அளவு பார்த்தா 1/2 டம்ளர் போடு 1 டம்ளர் போடுன்னா வெடிப்பா. வெங்கல பானையே 2 வடி வெங்கல பானை 3 வடி வெங்கல பானை இப்படிதான். வெங்கல பானையே அந்த கணக்கில் தான் இருக்கும். வெடிச்சு வச்சா அதுல ஒரு இது இல்லைன்னா அந்த ஹாட் பாக்ஸே வேண்டாம், ராத்திரி பிறந்த சூடு அப்படியே இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த சமைக்கிறதவே நம்ம அம்மா பாட்டி தாவாலாம் அன்னபூர்ணாஷ்டகம் சொல்லிண்டு சௌந்தரலகரி சொல்லிண்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படி பிரார்த்திச்சுன்னு வைப்பாங்க. வைக்கிறதே அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு எதை எப்போ கேளுங்கோ 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவன் வீட்டுக்கு ஹார்ட் ஆஃப் சிட்டியில சண்டே அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு சொல்லாம போயிட்டோம்னா அவன் படுற பாடு. ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதான்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, பால் உள்பட வாங்கின்னு தான் வரும். இதுக்கு பேர் சுபிக்ஷமா, அதுக்கு பேர் சுபிக்ஷமா. ஒரு குக்கிராமத்துல ராத்திரி 10 மணிக்கு 4 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வசதி இருந்த காலம் சுபிக்ஷம்னு பேரா. இப்ப எல்லாம் இருக்கு. 2 நாளைக்கு சேர்ந்தாப்புல ஸ்ட்ரைக்குன்னா இந்த ஒண்ணும் பண்ண முடியாது. மழை பெஞ்சதுன்னா என்ன கத்துறது ஜனங்கள். எங்க வடகுடியில எல்லாம் 1 வாரம் மழை பெஞ்சா 1 வாரம் கழிச்சுதான் கரண்டே வரும். அது மாதிரி உள்ள ஊர் அது. திரும்பியே பார்க்க மாட்டான், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் நாங்கள் வரணும். எங்களுக்கெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. வேலைக்கு வெத்த குழம்பு வச்சு சுட சுட சாப்பிட்டுட்டு, மத்தியானம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டு, ராத்திரி ஜீரா ரகம் வச்சு சாப்பிட்டுட்டு, போர்வையை போட்டு மழையை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். வாசல்ல திண்ணையில மழையை பார்த்துட்டு அப்படி ஒரு சுபிக்ஷம். இங்க கரண்டே இருக்காது, கரண்ட் இல்லைங்கிறதே தெரியாது. அப்படி இது லைஃப்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இப்படியே எப்போதும் கிடையாது. அதுக்காக சொல்றாங்க, இப்படியே எப்போதும் கிடையாது. இந்த கேஸுக்கு எல்லாம் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? நம்மளால இந்த பெட்ரோலுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? ப்ராக்டிக்கலா உள்ள லைஃபுக்கு நாம மாறணும், நடந்து பழகணும், தேவைகளை குறைச்சிக்கணும், அனாவசிய செலவுகள் பண்ணக்கூடாது, நம்ம காரியத்தை நாமே பண்ணணும்னு நினைக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில முக்கியமான விஷயம். இப்ப மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணினால்னா இத சுகாச்சாரியார் சொன்னது விஷயம் இல்லை. கோபிகைகள் ராசக்கிரீடையில கோபிகா கீதத்துல சொல்றாங்க, ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனௌரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி. இது வைகுண்டத்தை விட உயர்வா இருக்கு எங்க இடச்சேரி நீ வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரா, இந்திரான மகாலட்சுமி, இந்திரா சஸ்வத அத்ரஹி, மகாலட்சுமி இங்கேயே நித்தியவாசம் பண்றான். அவ்வளோ சமிருத்தி, அவ்வளோ சுபிக்ஷம் அப்படிங்கிறான். அது மாதிரி எல்லாரும் சௌக்கியமா இருக்க. குழந்தை பிறந்த 6வது நாள் பூத்தனை வரா. இந்த நந்தகோபர் கம்சனுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்காக பேருந்தார். ராஜகீயமான சில டாக்ஸ் கொடுக்கணும், அதுக்காக பேருந்தார். அந்த சமயத்துல பூத்தனை வராள். இவ எப்படி வராள் அப்படின்னா,
சா கேச்சரி ஆகாச மார்க்கமா வரா. இவ தொண்டு கிழவி, கிழவியா இல்லாதபடிக்கு அதுக்குன்னு சில சாதனங்கள்லாம் இருக்கு. ஒரு காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் பார்த்தா இப்படி தொங்கும், கையெல்லாம் பார்த்தா இப்படி தொங்கும், சதையில ஒண்ணுமே இருக்காது, எலும்பு மட்டும்தான் இருக்கும். இப்படி பார்த்து நம்ம குழந்தைகள்லாம் அப்படி தொட்டு விளையாடும், கழுத்தெல்லாம் அப்படி தொட்டு விளையாடும். என்ன பாட்டி ஒண்ணுமே இல்லைன்னு, என்னடா இதுவே வெயிட்டுடாம எங்க பாட்டி சொல்லுவா, இதுவே வெயிட்டு, தூக்குறவாளுக்கு வெயிட்டா இருக்குங்க, காலமாயிட்டுனா இன்னும் வெயிட் குறையணும்பா. இன்னைக்கு 70 வயசானா அப்படியா இருக்கான். இயற்கையோட அமைப்பு எப்படி வளர்றமோ அது மாதிரி 50 வயசாச்சுன்னா சுருங்க ஆரம்பிக்கணும். அதுதான் இயற்கையோட அமைப்புங்கிறது. இவ அது மாதிரி வயசானவ இந்த தொங்குறதெல்லாம் இழுத்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு பேஸ்ட் எல்லாம் இப்ப வந்து கொடுத்தல, அது மாதிரி சில உபகரணங்கள்லாம் தடவிட்டு தாம் கேசபந்தவ்ய அப்படியே இருக்கு. பாகவதத்துல இருக்கிறத கொஞ்சம் மாடனா சொல்றேன். தாம் கேசபந்தவ்ய திரிசக்த மல்லிகா பிருஹன்னிதம் பஸ்தன கிருச்ர மத்யமாம் சுவாசசம் கம்பித கர்ணபூஷண த்ரிஷோல்ல சத்குந்தல மண்டி. வயசுக்கு தகுந்த மேக்கப்னு ஒன்று இருக்கணும், அதவே பண்ணிக்கல. மாடர்ன் சின்ன பொண்ணு மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. ஒவ்வொரு ஊரா போய் ஸ்தன்யத்துல விஷத்தை, மார்பிள விஷத்தை தடவிண்டு அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எடுத்து பால் கொடுக்குற மாதிரி கொண்டுடுவார். இந்த விஷம் வாடப்பட்ட உடனே குழந்தைகள் செத்து போயிடும், அவ்வளவு கடுமையான விஷம் அது. இவன் நந்தகோகுலத்துக்குள்ள வந்த உடனே இந்த எப்படி இவனோட ப்ரொசீஜர்னா, ஒரு தெருவுக்குள்ள வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் வீட்லேருந்து ஆரம்பிச்சு போவன். இந்த நந்தகோபனோட வீடு நடுப்புல இருக்கு. இவ வரத்தே பகவானுக்கு பரபரக்க இருக்கு. ஏன்னா இங்க வந்து இன்னொரு குழந்தைய அவ கொல்லக்கூடாது. அதுக்காக என்ன பண்றான் பகவான், முதல்ல இங்கதான் வரணும் அப்படின்னு அவளை ஆகர்ஷணம் பண்றான். எல்லா ஊர்லயும் முதல் வீட்டிலேருந்து போறவன் நந்தகோகுலம் வந்த உடனே என்ன பண்றா, இவளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகி எந்த வீட்டுக்குள்ள போறதுன்னு யோசனை பண்ணி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தெருவுக்குள்ள போயிட்டு வந்தா. அமம்ஸ்ததாம் போஜகரேன ரூபிணி கோப்யஸ்ரீயம் திருஷ்டுமிபாகதாம் பதிம் பாலகிரஹஸ்தத்ர விசிம்பதி சிசூனி எதிர்ச்சயா நந்த கிருஹே அசதந்தகம். இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தவள் ரேண்டமா செலக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் எதிர்ச்சை. அப்படி நான் சொன்ன வார்த்தை கரெக்டு தானே. அது பட்டுன்னு ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி உள்ள போறா. எங்க போனான்னா எதிர்ச்சையா நந்த கிருஹேன்னா, நந்தகோபனோட வீட்டு. நந்தகோபனோட வீடா அசதந்தகம் தான். இவனோட முர்த்தியோட வீடு அது. அதுக்குள்ள போனா இது பரியந்தம் பால் குடிச்சிருந்த பகவான் ஏற்கனவே இவ உள்ள வரப்போறான்னு உடனே தூங்கி போயிட்டான். வாயால பாலை வழிய விட்ட உடனே குழந்தை தூங்கி போயிடுதுன்னு தொட்டில போட்டுவிட்டு உள்ள வேலைக்கு போயிட்டான். இந்த காலம் மாதிரி இத்துணூண்டுக்குள்ள வீடு கிடையாது, 10 கட்டு இருக்கும் வீடு. கூடத்துல உள்ள கட்டில தொட்டில இருக்கு குழந்தை, அடுத்த கிச்சன்ல வேலை செய்யறா. இவ உள்ள போன உடனே என்ன பண்றாள், அந்த தொட்டில கிடக்கிற குழந்தைய பாலம் பிரதிச்சன்ன நிஜோரு தேஜசம் ததர்ஷதல்பே அக்னிமிவாஹிதம் ஹசி. தன்னை எரிக்க போற நெருப்புன்னு தெரியாம அந்த குழந்தைய தொட்டாள். தன்னை பஸ்மமாக்க போற நெருப்பு இதுதான் அப்படின்னு தெரியாம போய் தொடுறா. தொட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தா கதை கவனிச்சு கேட்கணும். இது 6வது நாள் நடக்கிறது. குழந்தை பிறந்த 6வது நாள். இவள் பால் கொடுக்கும் போது காடம் கராப்யாம் பகவான் பிரபீத்யதது. இந்த குழந்தை கையால அவளை பிடிச்சிருந்துன்னு. 6 நாள் குழந்தை அம்மாவை பிடிச்சுக்குமா எங்கேயாவது? அதுக்கு அந்த சக்தியே இருக்காது. இந்த குறிப்பிட்டு சொல்றார் சுகாச்சாரியால், காலம் காடம் கராப்யாம் பகவான் பிரபீத்ய. இவ ஸ்தன்யத்துக்கிட்ட கொண்டு போய் பால் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே கையால அவ ஸ்தன்யத்தை பிடிச்சுக்கிறான் பகவான். ஏன் பிடிச்சிருந்தான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்படி பாலை குடிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் பிராணை சமம் ரோஷ சமன்விதோ பிபதி, பாலோட சேர்ந்து அவளோட பிராணனையும் பிடிச்சான் பகவான். பிடிச்ச உடனே இப்படி கையில வச்சிருக்கா பத்தியில இந்த கையை விட்டுட்டான்.
இவ தூக்கிட்டு இருக்கிற கையை விட்டுடுவான்னு பகவானுக்கு தெரியும். அதனாலதான் அவர் முன்னாடி பிடிச்சுட்டது. சாலவிதி பிரபாஷினி நிஷ்பீட்யமானாகில ஜீவமர்மணி விவృత్య நேத்ர சரணோ புஜௌ பிரஸ்வின்ன காத்ராக்ஷிபதி துரோதஹ. விட்டுடு விட்டுடு விட்டுடு, ஒரே விடுதலை தான். பிராணனோட பகவான் சேர்த்து சாப்பிட அவன் உயிர் போய் அவன் உடம்பு கீழே உயர்த்தே ரூபம் மாறி போயிடும். சில மேக்கப்லாம் 3 மணி நேரம் தான் நிற்கும்பராமத்தியா, அது மாதிரி இதெல்லாம் மாறி போயிடும். மாறி போய் பழைய ராட்சசியா அவன் கீழே உயரா விழுந்தா இவளோட உடம்பே 3-4 கிலோமீட்டருக்கு, அவ்வளோ பெரிய உடம்பு அவளோட. மரகிரம் வேற எல்லாம் சாட்சின்னு கீழே உயர் திடீர்னு என்னமோ ஒரு பூகம்பம் மாதிரி சத்தம் கேட்கு. புழுதி கிளம்பின உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா கீழே இவ கிடக்காங்கிறது தெரியறது. குழந்தைய காணும். குழந்தைய காணும்னு குழந்தை தானே ஃபஸ்ட்டு தேடுவா. யசோதை ரொம்ப தவிச்சு போயிட்டா. இங்கே தொட்டில போட்டுட்டு போனேன். அப்புறம் பார்த்தா குழந்தை மார்பு மேல கிடக்கு. ஓடி போய் தைரியமா உள்ளவா அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து, மார்பு மேல உள்ள குழந்தைய எடுத்துன்னு வந்து, பாலஞ்ச தஸ்யா உரசி கிடந்தமகுதோ பயம் கோமூத்ரேண ஸ்நாபயித்வா புனர்கோரஜ சார்பகம். பசுமாட்டினுடைய பிராச்சீன கிராமிய பசுமாட்டினுடைய மூத்திரம் ஔஷதம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. இது நிரூபிக்கிறமா நிரூபிக்க கூடாதாங்கிறதெல்லாம் அவன் விஷயம். நம்ம சாஸ்திரம் எல்லாத்தையும், இப்ப பாலுங்கிறது இதை விட ஒட்டகப்பால் இருக்கு, இதை விட கழுதப்பால் இருக்கு, இதை விட எத்தனையோ பால்கள் பெருசா இருக்கு, அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லலாமே. இந்த பசுமாட்டை தான் குறிப்பு. எருமைப்பாலை கூட சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்ம அப்புறம் விவகாரத்துக்காக அதை எடுத்துக்கணும். பசும்பாலுக்கு தான் நம்ம சொல்றது. அது மாதிரி கிராமிய பசு மூத்திரத்துக்கு ஔஷதம்னு சொல்றது. அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சில பேருக்கு வைப்பில்லியம் மருந்து வச்சுட்டா, வசியம் பண்ணுட்டா, என்ன வைத்தியமும் பண்ணி சரி பண்ண முடியலங்கிறவா ஒரு வாளி கோமூத்திரேன ஸ்நாபயித்வா. இங்க கவனிச்சு கேட்கணும். இங்க வாசல்ல சுத்துறதே நான் டவுன் பசு, அது பசுவே இல்லை. எல்லாரும் அப்படி நினைச்சுட்டு இருக்கோம் நாம. இந்த ஃப்ரீஷியன் ஜெர்சி இதெல்லாம் பசுவே கிடையாது. பசு ரூபத்துல உள்ள மிருகம் அது. நாட்டு பசு மாடை அதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்ப துவாரக பேருந்த, இது அம்பாஜி பேருந்த. அம்பாஜி பேட்டு வரத்தே ஒரு ராஜா வந்து என்ன அவன் ஊருக்கு கூப்பிட்டான். நான் போனேங்க. அவன் ஒரு கோசாலை வச்சிருக்கான். அந்த குஜராத்தி இனம் பிரீடு. இதுல என்ன விசேஷம்னு, இந்த வான்மா வயசாக வயசாக காளைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆடு மாடு, இதுக்கெல்லாம் உடம்புல ஒரு ஸ்மெல் வரும். நமக்கே யௌவனம் வந்தா உடம்புல ஒரு ஸ்மெல் வரும். குழந்தையா இருக்கிறதே அது இருக்காது. அந்த ஒரு ஸ்மெல்ல வித்தியாசம் தெரியும். அந்த பசுமாட்டினுடைய நெத்தியில என் கையை வச்சு நன்னா தேய்ச்சான். மூந்து பாருங்க, ஒரு ஸ்மெல். இதுதான் ஒரிஜினல் பசுமாடு. ஒரிஜினல் பாரதிய பசுமாட்டோட உடம்ப தொட்டேன்னா நாட்டம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தேன்னா அவ்வளோ நாடுறது. இது ஒண்ணுக்கு போனாலும் இது போனாலும் அவ்வளோ என்னத்தை திங்கிறதோ அதுக்கே தெரியாது, அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நாம குடிக்கிற பால் என்ன பாலுங்கிறது நமக்கு தெரியாது. நான் சொல்றது பிராச்சீன பசு. அந்த பசுமூத்திரத்தை எடுத்து ஸ்நாபனம், பகவானுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறார். அதோட மட்டும் இல்லாம துவாதச நாமா சொல்லி பகவானுக்கு இந்திரியாணி ஹிருஷிகேஷா பிராணான் நாராயணோவது ஸ்வேதத்வீபதிஷ்சித்தம் மனோயோகேஸ்வரேவது பிரஷ்னிகர்பஸ்துதே புத்திஹி புத்திம் ஆத்மானம் பகவான் பரஹ கிரீடந்தம் பாத்து கோவிந்தஹ சயானம் பாத்து மாதவஹ. துவாதச நாம இந்த கோவிந்தாங்கிறதோ தாமோதராங்கிறதோ மாதவன்கிறதோ கேசவன்கிறதோ கிருஷ்ணாவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காரியம் பண்ணி வந்த பெயர்கள்லாம் இல்லை. இயற்கையாவே பகவானுக்குள்ள பெயர் தான். கேசவா நாராயணான்னு நாம வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு ரக்ஷேன்னு பேர்.
எது நல்லதோ அதை செய்ய விடாது. ஆசமனமே ஒழுங்கா பண்ண மாட்டான், இப்படி இப்படி இப்படிமா. கண்ணாடி போட்டிருந்தா கூட அவுத்துட்டு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரான்னு இப்படி பிரிச்சு வச்சுக்க பழக்கணும். அது மாதிரி பரிசேஷனம்னா என்னன்னு தெரியாது, வீ சுத்தினே இருப்பா. ஒரு காமெடியில சொல்லுவாங்க, இருக்கிறதே 8 நம்பர் தானடா, 15 நம்பர் அழித்தறியடாங்கிறாம மொத்தமே 3 சுத்து தான், இவன் 50 சுத்து சுத்துவான். என்னன்னு தெரியாது. பூர்வசுவா அப்படின்னு ஒரு சுத்து சுத்தணும், ஃபர்ஸ்ட் சுத்தணும். அப்புறம் தத்சவித்துர் வரேன்யம்னு காயத்ரி மந்திரம் முழுக்க புரோக்ஷணம் பண்ணணும். தேவசவித பிரசுவா சத்தியம் துரத்தேன பிரசிஞ்சாமி, அப்புறம் 2 தடவை சுத்தணும். முதல்ல ஒரு சுத்து, அப்புறம் காயத்ரி மந்திரத்தினால சுத்தி, அப்புறம் இது பரிசேஷம். அது மாதிரி கேசவா நாராயணா நிதானமா வச்சுக்கணும். அதை பகவானுக்கு வச்சு ரட்சைகள்லாம் பண்ணி இந்த பூதரையினுடைய உடம்ப கண்டம் கண்டமா வெட்டி கொண்டு போய் யமுனக்கரையில வச்சு தீய மூட்டினா அதுலேருந்து அப்படியே சந்தன வாசனை, சாம்பிராணி வாசனை, அத்தர் வாசனைன்னு வர்றது. ஒரு உடம்ப எரிச்சா தீஞ்ச வாசனை, பெண வாசனை தானே வரும். இவன் உடம்புல இருந்து சுகந்தமா வாசனை வந்தது. இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயந்தரம் 6:30 மணிக்கு வாங்க.